பிரேஸ் த லார்ட். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த வசனம் கலாத்தியர் 5:22 இருக்குது. பாருங்க, பரிசுத்த ஆவி நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன அடையாளம் இருக்குன்னா, அன்பு இருக்குமா. ரெண்டாவது, நம் மனசில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்குமா. மனசு ஒரு சமாதானத்தோடையே கூட இருக்குமா. அப்புறம் ஒவ்வொரு காரியத்திலையும் நீடிய பொறுமையாக நம்ம இருப்போம். அப்புறம் தயவு, மற்றொரு நம்ம தயவு காட்டுவோம். அப்புறம் நற்குணம் இருக்கும். விசுவாசம்னா தேவனை பற்றிய விசுவாசம், இல்லாட்டி நம்பிக்கைன்னு சொல்லலாம். இச்சையடக்கம். இவைகள் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. நாமும் இந்த ஆவியின் கனியை பெறுவோமா? தேவனுக்குள் நாமும் இருப்போமா?